அடையாறு அல்ஹுதா அரபிக் கல்லூரியுடைய முதல்வர், கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய பாசத்திற்குரிய நண்பர் மௌலானா மௌலவி அல் ஹாஃபில் அல் ஹாஜ் எம் சதியுத்தீன் பாக்கி ஹஜரத் அவர்கள் பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியில், உடல் சூழ்நிலை, பிரயாண சூழ்நிலை, பல்வேறு சூழ்நிலைகளுக்கு மத்தியில் ஹஜரத் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அவருடைய சிறப்பான பேருரை நடைபெறும். ஹஜரத் அவர்கள் இப்பொழுது பேருரையாற்றுவார்கள். نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إنما أموالكم وأولادكم فتنة وأن الله عنده أجر عظيم. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: أعوذ بك من امرأة تشيبني قبل المشيب وولد يكون علي وبالا. صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன். அருமை நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும், குறிப்பாக இந்த முப்பெரும் விழாவிலே பங்கேற்றிருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இந்த முப்பெரும் விழாவினுடைய தலைவர், இதில் மாலையில் இருந்து உரையாற்றிய உலமா பெருமக்கள், கலந்து கொண்ட சமுதாய பிரமுகர்கள், சங்கைக்குரிய இந்த மஸ்ஜிதினுடைய நிர்வாக பெருமக்கள், வருகை தந்திருக்கக்கூடிய பல்வேறு பள்ளிவாசல்கள் மற்றும் மதரசாக்களினுடைய நிர்வாகிகள், உலமா பெருமக்கள், குறிப்பாக இங்கே எனக்கு முன்னால் உரையாற்றிய அன்பு நண்பர் முஜீபுர் ரஹ்மான் தாவூதி ஹசரத் அவர்கள், அலங்கியம் சையத் இப்ராஹிம் ஹாஜியார் அவர்கள், நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கக்கூடிய அன்பு நண்பர் சையத் மஹ்தூம் தாவூதி ஹசரத் அவர்கள், இங்கே விருது பெற்ற பெருமக்கள், செவிமடுத்து கொண்டிருக்கக்கூடிய தாய்மார்கள், சகோதரர்கள், சுருக்கமாக இஸ்லாமிய ஈமானிய சொந்தங்கள்
அத்தனை பேருக்கும் என் ஆரம்பமான அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சந்ததிகளை வளர்த்தெடுப்பதில் பெற்றோர்களின் பங்கு என்று ஒரு நல்ல தலைப்பு. எந்த குடும்பங்களிலெல்லாம் பெற்றோரும் பிள்ளைகளும் இருக்கிறார்களோ அந்த குடும்பத்தில் அவர்கள் எல்லாருக்கும் சென்று போய் சேர வேண்டிய செய்திகளை உள்ளடக்கிய ஒரு தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. அல்லாஹுவிடத்திலே துஆ செய்கிறேன், அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா பயன் தரும் விஷயங்களை பேசவும் நாம் கேட்கவும் அது குறித்து சிந்திக்கவும் வரும் நாட்களிலே செயலாற்றவும் அல்லாஹ் அருள் புரிவானாக. ஆமீன். சந்ததிகளை வளர்த்தெடுக்க வேண்டிய பெற்றோர்கள். பேசுவது பெற்றோர்களுக்காக. அவர்கள் செய்ய வேண்டிய வேலை எப்படிப்பட்ட சந்ததிகளை உருவாக்க வேண்டும் என்பது குறித்து. பெற்றோர்கள் அல்லாஹ் தனக்கு அடுத்தபடியாய் இந்த மண்ணிலே அருளுக்குரியவர்களாய் அன்புக்குரியவர்களாய் அல்லாஹ் படைத்த ஒரு அற்புதமான படைப்பிற்கு பெற்றோர்கள் என்று பெயர். பிள்ளைகள் வேண்டும் என்பதையும் பிள்ளைகளை வளர்ப்பதையும் பிள்ளைகள் மீது அன்பு பாராட்டுவதையும் கிட்டத்தட்ட இயற்கை சுபாவமாக பெற்றோர்களுக்கு ஆக்கிவிட்டார். 1000 அல்லது லட்சத்தில் ஒன்று நீங்க பார்க்கலாம். என்னன்னா, பெத்த பிள்ளையின் மீது அன்பில்லாத தாயை. ஒரு பிரசவ வலி என்பது மிகப்பெரிய வலி, செத்து பிழைப்பதற்கு சமம் என்றெல்லாம் தெரிந்தாலும் பிள்ளை பெற ஆசைப்படாத பெண்ணை உலகத்திலே பார்க்க முடியாது. எனக்கு குழந்தை வேணாம் அப்படின்னு 4 குழந்தை பெற்றதுக்கு பிறகு அல்ல, அல்லது இன்றைய பாணியில் 2 குழந்தை பெற்றதுக்கு பிறகு அல்ல, நான் பிள்ளையே பெறமாட்டேன் என்று சொல்லுகிற பெண் குலம் இன்னைக்கு தான் லேசா ஆங்காங்க மேல்நாடுகள்ல 1-2 துளிர் விடுது. லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான தாய்களை பெண்ணாக இருப்பவள் தாயாக மாற ஆசைப்படுவாள். இது யாரும் சொல்லித்தர வேண்டியதில்லை, ரப்பு போட்ட ஏற்பாடு. அதுவும் தான் பெற்ற பிள்ளையின் மீது அவள் பிரியமாக இருப்பதும் அல்லாஹ் போட்ட அவன் கொடுத்த ரிஸ்க் என்று சொல்லலாம். ஊனமாய் ஒரு குழந்தை பிறக்கிறது என்று வைப்போம், ஒரு கையில்லை அல்லது காலில்லை கண்ணில்லை என்று வைப்போம். போராடி பிரசவித்து பெற்றெடுத்து மடியில் அந்த குழந்தையை அவள் வைத்திருக்கிற போது இந்த குழந்தை கொஞ்சம் கைகால் சரியில்லாமல் இருக்கு, அந்த ஆஸ்பத்திரியில் உள்ளவங்களே சொல்றாங்க, இந்த குழந்தைய கொடுத்துருமா, நல்ல குழந்தை வேற ஒன்று இருக்கு இங்க, அது ஏதோ யாருடைய குழந்தையோ ஒரு அனாதை குழந்தை எத்தியமானது, இதை கொடுத்துட்டு அதை எடுத்துக்கோன்னு சொன்னா அந்த தாயிட்ட நீங்க வாங்க முடியாது. நல்ல குழந்தை தான் தருவாங்க வாங்கிட்டு. அவள் பெற்ற குழந்தை ஊனமாக இருந்தாலும் அந்த குழந்தை தான் வேண்டும். இந்த பிரியம் நானும் நீங்களும் சொல்லி வருவதல்ல, ரப்பு பெற்றோர்களுக்கு போட்டது. பிள்ளை பெறுவதற்கு பெண் ஆசைப்படுவாள், தாயாக மாறுவதற்கு ஒரு பெண் ஆசைப்படுவாள். அப்படி ஒரு பாக்கியம் இல்லாதவள் முடிந்த காலம் வரை அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வாள். அப்படி பெற்றெடுத்தால் அந்த குழந்தையின் மீது, நான் மனித குலத்தை மட்டும் சொல்லவில்லை, மாடு கன்றின் மீது, ஆடு குட்டியின் மீது, காகம் குஞ்சின் மீது, உலகத்தில் இருக்கிற எல்லா உயிர்களும் அதற்கு பிறந்தவைகளின் மீது பாசம் கொள்ளுவது என்பது யாரும் சொல்லி வந்ததல்ல, ரப்பு போட்ட ஏற்பாடு. 1000 குழந்தைகளின் அழுகுரல்களுக்கிடையிலும் தனது குழந்தையின் அழுகையை தெரிந்து கொள்வாள் தாய். தாயின் அறிவுக்கு மாத்திரமே குழந்தையின் அழுகைக்கு அர்த்தம் தெரியும். பெத்த தகப்பன், நாம கூட பிறந்த அண்ணன் தம்பி அவங்க இவங்க வீட்டுல இருப்போம், நமக்கெல்லாம் கூட தெரியாது, தாய்க்கு தெரியும். பிறக்கிற குழந்தையின் மொழி என்ன தெரியுமா? மொழி அழுகை மொழி. அதுக்கு பேரே அழுகை மொழி தான்.
எந்த வார்த்தையும் பேசாது அழுகும். ஆனால் ரப்பு அந்த தாய்க்கு அந்த ஞானத்தை போட்டிருக்கிறான். புள்ள பசிக்கு அழுகுது, புள்ள தூக்கத்துக்கு அழுகுது, புள்ளைக்கு உப்புசமா இருக்குன்னு அழுகுது, புள்ள வயிற்று வலின்னு அழுகுது. ஒரு காரணமும் இல்லாவிட்டாலும் குழந்தையை இப்படி போட்டு அப்படி போட்டு எங்கிருந்தாவது ஒரு எறும்பை எடுத்துரும் அந்த அம்மா. காரணம் என்ன காரணத்தோடு ஒரு குழந்தை அழுவாள் என்பது அழுகையின் மொழியை தாய்க்கு புரிய வைத்தவன் ரப்புல் ஆலமீன். எனவே யாருக்கெல்லாம் அல்லாஹ் குழந்தைகளை கொடுத்தானோ கொடுத்தவனும் அவன், வளர்க்க வேண்டும் என்கிற எண்ணம் கொடுத்தவன் அவன், பரிவையும் அன்பையும் கொடுத்தவன் அவன். தாயிட்ட மாட்டுதான் அதெல்லாம் இருக்கு. இந்த மேனேஜ்மெண்ட், இந்த நிர்வாகத்திறன், அட்மினிஸ்ட்ரேஷன், வெளியுறவுத்துறை, இதெல்லாம் வேணா ஆம்பளைங்க பார்க்கலாம். ஆனால் தாயின் பங்கு ரொம்ப முக்கியம். ஆக தாயும் தந்தையும் சேர்ந்து அவர்கள் உருவாக்குகிற ஒரு அடுத்த சந்ததி. திருக்குர்ஆன் வழிநெடுகிலும் சந்ததிகளை குறித்த வழிகாட்டல்கள் இருக்கிறது. இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து வளர்க்கணும். உங்களுக்கு தெரியுமா, உலகத்தில் மனிதன் மட்டும் தான் நீண்ட காலம் வளர்க்கப்படுகிறான். யாரையும் வளர்க்கணும்னு அவசியம் இல்லை. பூனைக்குட்டியை தாய் ரொம்ப நாள்லாம் வச்சு வளர்க்காது. நாய் குட்டி போட்டால் ரொம்ப நாள்லாம் வச்சு வளர்க்காது. இன்னும் சொல்ல போனால் பூனை ஒரு வாரம் கூட வச்சிருக்கும், தூக்கிட்டு விட்டுட்டு போயிடும், அதுவும் போயிடும். கூட வச்சிருக்கணும்னு தாய் பூனையும் நினைக்காது, கூட இருக்கணும்னு குட்டியும் நினைக்காது. ஆட்டுக்கோ மாட்டுக்கோ யானைக்கோ எதுக்கா இருந்தாலும் சரி நீண்ட காலம் வைத்து வளர்க்கணுங்கிற அவசியமே இல்லை. இன்னொன்று இருக்கு, பிறந்த 3வது நாள், பிறந்த 4வது நாள் அல்லது பிறந்த ஒரு வாரம் தானாக எல்லா நன்மை தீமைகளும் விலங்கினங்களுக்கு தெரிந்துவிடும். பிறந்த 3வது நாள் பால் வைங்க, பூனைக்குட்டி குடிக்கும். பிறந்த 3வது நாள் பூனைக்கு ஆகாத எதையாவது ஒன்று வைங்க, குடிக்காது. பிறந்த 3வது நாளே அதை பிடிக்கிறதுக்கு நாய் வந்துச்சுன்னா கொஞ்சம் தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணும். இது நமக்கு ஆனது, இது நமக்கு ஆகாதது என்று சொல்லி கொடுத்தது யார்? யாரையும் உலகத்தின் படைப்புகளில் இவ்வளவு காலம் வளர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. தர்பியத் என்கிற மக்கள் வளர்ப்பினுடைய அவசியம் என்பதே மனித சமுதாயத்திற்கு மட்டுமானது. நாம ரொம்ப நாள் அழுதுகிட்டு தான் இருப்போம். அதுக்கப்புறம் தான் லேசா அத்தா அம்மா வர்றதுக்கெல்லாம் 2-3 வயசாகி போயிடுது. வெறும் பாலை மட்டும் ஊற்றி தாய்ப்பாலில் இருந்து நார்மல் பால் மாட்டுப்பாலுக்கு வர்றதுக்கே பல காலம் ஆகுது. அப்புறம் அங்கிருந்து இட்லி மாதிரி பொருளுக்கு வந்து கடைசியாக அவன் ரொட்டி சாப்பிட்றதுக்கு வரும்போது 3-4 வயசாயிருது. அவன் நன்றாக சாப்பிட்டு செரிப்பதற்கு கால அவகாசம் தேவைப்படுகிறது. அப்புறம் எடுத்த உடனே 4வது நாளே நடக்கிற பிராணிகளைப் போல நாம நடக்க முடியாது. நாம அப்படியே 1 வயசு 1.5 வயசுல பிடிச்சி உளுந்து தத்தி தவழ்ந்து பல தடவை விழுந்து விழுந்து எந்திரிச்சு. பரிணாம வளர்ச்சி என்பது வேறு மிருகங்களுக்கு அதிகம். ஆனால் மனுஷனுக்கு மாத்திரம்தான் உடனே இல்லை. தாயுடைய கருவறையிலிருந்து வெளியே வந்து விழுந்த உடனே எந்திரிச்சு நிற்பானா? நிற்க மாட்டான். யானை குட்டி நிற்கும், பூனை குட்டி நிற்கும், எல்லாம் இது பிறந்து முழுந்த உடனே எந்திரிச்சு நிற்கும். நம்ம எந்திரிச்சு நிற்கவெல்லாம் முடியாது. கரெக்டாக 3வது நாளே தேவையானதை மட்டும் பிராணிகள் சாப்பிடும். நாம் 1 வருஷத்துக்கு அப்புறமும் கூட கையில் கிடைக்கிற சாக் பீஸு, பென்சிலு, அத்தாவோட ஸ்கூட்டர் சாவி எல்லாத்தையும் சாப்பிட்ருப்போம். கிடைக்கிறதெல்லாம் வாய்க்கு போகும். அப்புறம் ஒவ்வொன்றா தட்டி தட்டி தான் நம்மளை சரி பண்ணுவாங்க. 1 வாரத்தில் பூனையோ நாயோ ஒதுக்கப்பட்ட இடத்துக்கு போயிடும். பிஷா போகிறதுனா 1க்கு 2க்கு போகிறதுக்கு கரெக்டாக ஏரியாவுக்கு போயிடும். நாம் நடுவுட்டில் பழகியே பழக்கப்பட்டவங்க. சமயத்தில் சில பேர்லாம் 10 வயசு வரையும் பெட்டிலேயே போயிட்டு இருப்பான். அதுக்கு ஓதி பார்த்து தான் அதை நிறுத்தணும். ஆமாம், அப்படியெல்லாம் இருக்குதில்ல. அல்லது நடு வீட்டிலேயே 5 வயசு 6 வயசு வரையும் போயிட்டே இருப்பான். ஒன்றும் போட்டிருக்க மாட்டான். நடு வீட்டில் நின்று, உங்கள் ஊரில் இருக்கான்னு தெரில, சில கிராமங்கள்ல எல்லாம் இன்னும் இருக்குது. என்னென்னா, ஒன்றுக்கு போன ஒன்று அந்த வீட்டில் நன்னிமா இருக்குமல்ல, வயசான நன்னிமாவோ ராதிமாவோ போய்கிட்டே இருப்பான். நடு வீட்டில் கறந்த உடனே வரும், அங்கேருந்து வெளிச்சல உயிர்வான்ட்டு வந்து கரெக்டாக இப்படி வச்சு நடு
நடு வீட்டில் அவன் ஒண்ணுக்கு இருந்த இடத்துல ஒரு சுண்டு அல்லாம பாரு, அதுக்கப்புறம் ஒண்ணுக்கே இருக்க மாட்டான். நாம சுண்டுறதுக்கே 6-7 வயசு ஆயிரும். அது வரைக்கும் அவன் எங்கேயாவது நடு இதில் 4 வயசு 3 வயசு வரைக்கும் போயிட்டு இருப்பான். சுண்டி விட்டதுக்கு அப்புறம் டோட்டலாக நின்றோம். அது என்னமோ நடுவுட்டில் நின்றா வராது. அந்த ஒரு சுண்டோட வழி அவ்வளோ வேலை செய்யுது. நான் சொல்ல வந்தது, தர்பியத் என்பது மனித குலத்தில் மாத்திரம்தான் ரொம்ப தேவை. உண்ணும் காலம், பேசும் காலம், பழகும் காலம், நடக்கும் காலம், செரிக்கும் காலம் எல்லாமே ரொம்ப லேட்டு மனித குலத்திற்கு. இதையெல்லாம் பார்த்து கொள்ளுவது யார்? பெற்றோர்கள். அந்த சந்ததிகள் உடல் பார்த்து கொள்வதற்கு மட்டுமல்ல பெற்றோர்கள். நிறைய பேர் அப்படி வச்சுக்கிறாங்க. கரெக்டா டைமுக்கு ஊட்டிடணும், டைமுக்கு குடிக்க கொடுத்துடணும், டைமுக்கு சாப்பிட கொடுத்துடணும், நல்ல புஷ்டியா குழந்தைய கொண்டு வரணும், நல்ல பாதாம் அது இது எல்லாம் கொடுத்து ஆளை ரெடி பண்ணணும். பிள்ளை வளர்ப்பு என்பது உணவு கொடுத்து வளர்ப்பது அல்ல. பிள்ளை வளர்ப்பு என்பது சத்தான ஆகாரங்கள் கொடுப்பது அல்ல, வேலைக்கு வேலை உணவு கொடுப்பது அல்ல. அவன் வாழ்நாள் முழுக்க நாகரிகத்தோடு பண்பாடோடு அவன் வாழுவதற்கு தேவையான எல்லா அஹ்லாக்குகள் என்கிற அருங்குணங்களை அவனுக்கு சொல்லித் தருவதற்கு பெயர் தர்பியத். நாம பிள்ளை வளர்ப்பு என்பது இன்னைக்கு கரெக்டா சாப்பாடு கொடுத்து வளர்க்குறதுங்கிற மாதிரியே புரிஞ்சுக்கிட்டோம். நேரத்துக்கு புள்ள சாப்பிட்றானா, நேரத்துக்கு குடிக்கிறானா, நேரத்துக்கு தூங்குறானா, இதெல்லாம் வெளியே உடம்பு வளர்ப்பு. உள்ளத்தை செம்மைப்படுத்துவது யார்? அவனுக்கு குணங்களை கொண்டு வருவது யார்? அவனுடைய அஹ்லாக் என்கிற நாகரிகத்தை இதையெல்லாம் சொல்லிக் கொடுப்பது யார்? நிச்சயமா ஃபர்ஸ்ட் ஹீரோ இந்த உலகத்தில் பெற்றோர்கள் மட்டும்தான். ஆசிரியர்கள்லாம் ரெண்டாவது, உறவுகள்லாம் அப்புறம். முதல் ஹீரோ ஹீரோயின்கிறது குழந்தைகளை பொறுத்தவரை தாயும் தந்தையும் தான். இவர்கள் 2 பேரும் கொடுப்பதுதான். காலமெல்லாம் அவன் சரியாக வாழ தேவையான அம்சங்களை கூட வைத்தே கொண்டு வர வேண்டும், கூட வைத்தே கொண்டு வர வேண்டும். எல்லா காலத்திலையும் சொல்லணும், இது எங்க அத்தா எனக்கு சொல்லி கொடுத்தது, எங்க அம்மா எங்களுக்கு சொல்லி கொடுத்தது. இப்போலாம் சில பேர் பைக் வாங்கிட்டு கார் வாங்கிட்டு பின்னாடி எழுதுறானுங்க மை டாட்ஸ் கிஃப்ட் அப்படின்னு போட்டிருக்கானு. முதல்ல என்னுடைய தந்தையுடைய கிஃப்ட்னு. வாங்குற வண்டியில் டாட்ஸ் கிஃப்ட்னு போடக்கூடாது. உன்னுடைய நல்ல ஒழுக்கமும் நீ அருமையான ஆளுன்னு பேர் வாங்கும்போது மை டாட்ஸ் கிஃப்ட் என்று அங்கு சொல்ல வேண்டும். அதுதான் உன் தகப்பனார் உன்னை நன்றாக வளர்த்தார் என்பதற்கு அடையாளம். எங்க அம்மா கொடுத்த பரிசுன்னு நீ போடுறையே, அது வெறும் வாகனங்கள்லையும் அதுலையும் இதுலையும் அல்ல, உன்னுடைய சிறந்த குணம் என் தாய் எங்களை வளர்த்தது என்று சொல்ல வேண்டும். ஆனா அப்படி தாயும் தந்தையும் இருக்கிறார்களா என்பது இன்றைக்கு நமக்கு கேள்விக்குறி. தாய் தந்தை இந்த சந்ததிகளை உருவாக்குற பொறுப்பில் உள்ளவர்களுக்கு மார்க்கம் என்ன சொல்லுது தெரியுமா? தாய் அவ காலடியில் சொருக்கம்ங்குது. அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? சுவனம் மாதிரி அந்த தாய் நடக்கணும்னு அர்த்தம். தாயே நரகம் மாதிரி இருக்கக்கூடாது. அதுவே எந்த தொழுகையும் கிடையாது, எந்த அகலாக்கும் கிடையாது, எந்த நல்ல இதுவும் கிடையாது. தாயே சர்ச்சைக்குரியவள், தரம் இல்லாதவளாக இருக்கிறாள். தாயின் காலடியில சுவனம் என்றால் அவள் சுவனமாக இருக்க அவளுக்கு தகுதி வேண்டும். தந்தையும் அது போன்று வேண்டும். அவன் பொருத்தம் அல்லாஹ்வின் பொருத்தம் என்றால் அந்த பொருத்தத்தை பெறுவதற்கு தகுதி உள்ளவனாய் ஒரு தந்தையும் இருக்க வேண்டும். இந்த 2 பேரும் சேர்ந்த கூட்டணி தான் ரப்பிடத்தில் பிரார்த்திக்கிறது. ரப்பிடத்தில் குர்ஆன்ல வழி நெடுக பார்க்கிறோம். நான் ஒரு 2-3 ஆயத்தாவது சொல்லணும். சந்ததிகளை உருவாக்குவதில் பெற்றோர்கள், நாம உருவாக்குவதையும் செய்துவிட்டு ரப்பிடம் இப்படி கேட்க வேண்டும். நல்லடியார்கள் என்று சொல்லக்கூடிய இபாதுர் ரஹ்மான் என்பவர்கள் கேட்டதாக குர்ஆனில் இருக்கிறது. ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அயுன், எங்கள் மனைவிமார்களை எங்களின் குழந்தைகளை யா அல்லாஹ் கண்குளிர்ச்சியாக எங்களுக்கு ஆக்கி கொடு. கண்குளிர்ச்சி எப்போது வரும்?
அவன் கோடியில் சம்பாரிச்சா மட்டும் வராது, அவன் பில்டிங் கட்டினா மட்டும் வராது, கல்லாவில காசு அதிகமானால் மட்டும் வராது. கண் குளிர்ச்சி எப்போது வரும்? தமிழ்ல சொல்லுவாங்க இல்லையா, தன்மகனை சான்றோன் என கேட்ட தாய். நல்ல பையன், அவன் நல்ல தொழுகையாளி, அவன் நல்ல இபாதத்சாலி, அவன் நல்ல தியானத்து உள்ளவன், நல்ல பையன் என்று ஊர் உலகத்திலே பெயர் எடுக்கிற அளவுக்கு ஒரு பிள்ளை இருந்தால் அதுதான் கண்குளிர்ச்சி. குறிப்பா 40 வயசை யார் தொட்டாலும் அந்த நிமிஷமே சந்ததியை குறித்த கவலை வந்துடணுமாமா. குர்ஆன்ல ஒரு துவா எல்லாம் சொல்லி தர்றான், 25 26ல் வருது. அஸ்லிஹ் லீ ஃபீ ذُرِّيَّتِي இன்னி துப்து இலைக்க வ இன்னி மினல் முஸ்லிமீன். துவா இதுதான், அஸ்லிஹ் லீ ஃபீ ذُرِّيَّتِي, யா அல்லாஹ் என் சந்ததியை சீர்படுத்தி கொடு. இதை எப்போ கேட்பாங்கன்றது இதுக்கு முதல் வரியில் வருது. ஹத்தா இத பலக 40 சனா, 40 வயசு வருமானால் யாருக்கா இருந்தாலும் அப்ப கவலை வரும். என்னன்னா, சரி 40 ஆயிடுச்சு, நாம கொஞ்சம் கொஞ்சமா நகர்றோம், முதுமையை நோக்கி நகர்கிறோம். அப்ப நகர துவங்குகிற போது 40 வயது உள்ளவனுக்கு சிந்தனை என்ன வருகிறது? என் குடும்பத்தில், என் மனைவி மக்களில், என் பேரன் பேத்திகளில் எனக்கு பின்னாலும் என்னுடைய வீடு தீன் படி நடக்குமா, என்னுடைய வீடு இறை தொடர்பில் இருக்குமா, மார்க்க செழுமை என் குடும்பத்திலே காக்கப்படுமா என்பதெல்லாம் 40 வயசுல வரணுமா, 40 வயசுலயே கேட்கணுமா? பொதுவா 40 அல்லாஹ் சொல்லுகிறார். இன்னைக்கு வியாதிகள் எல்லாமே 40ல் ஸ்டார்ட் ஆகி அப்படி டெவலப் ஆகிட்டே போகுது. 40 முதல்ல சொன்னாங்க, இப்போ எல்லாம் 30 25 வயசுலேயே தனியாக ஃபைல் கொடுத்துட்றாங்க. அது என்னமோ இப்போலாம் அப்படி இருக்குது. டாக்டருக்கு யாரும் இருந்தால் கோவிக்க வேணாம், சளி பிடிச்சாலும் தனி ஃபைல் தான், சளி பிடிச்சாலும் ஒரு ஃபைல் கொடுத்துட்றாங்க போன உடனே. வியாதிகள் எல்லாம் தொடங்குகிற, நாம் தேய்வடைகிற, நாம் எதை நோக்கி நகர்கிறோமோ முதுமையை தொடுகிற போது, குறிப்பாக ஒரே ஒரு முடி நிறை வந்து விட்டாலும், நீங்க இளநரைன்னு அதை சொல்லுவீங்க, அப்படியெல்லாம் இல்லை, இளநரையெல்லாம் இல்லை, இது வயோதிக நரை தான். வயது கூடுகிற போது வருகிற வயோதிக நரை கண்ணுக்கு தெரிகிற போதே சந்ததி குறித்த பயம் வேண்டும். உலகத்திலேயே ஆகச் சிறந்த முஸ்லிம் என்று அல்லாஹுவால் அடையாளப்படுத்தப்படுபவர்கள் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ஆச்சரியமா இருக்கு, குர்ஆன்ல கிட்டத்தட்ட 28 இடத்துல ஒரே வாசகம் வருது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி, மக்கான மினல் முஷ்ரிகீன். இந்த வாசகம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொல்றான்ல, அத்தனை இடத்துலையும் வருது மக்கான மினல் முஷ்ரிக், அவர் இணை வைக்கிறவர் அல்ல. ஒரு 7-8 இடத்துல ஒரு வாக்கியம் சொல்றான், இன்னொரு வாக்கியம் அதுவும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி. என்ன தெரியுமா? ஹனீஃபம் முஸ்லிமா, அவர் பியூர் முஸ்லிம். ஹனீஃபானா பியூர்னு அர்த்தம். இந்த பக்கமும் சாயாம அந்த பக்கமும் சாயாம ஸ்டெடியா ஸ்டாண்டர்டா நட்டு இதோட கரெக்டா இருந்தாங்கன்னா அதுக்கு பேர் ஹனீஃப். ஹனீஃபம் முஸ்லிமா, அவர் ஒரு பியூர் முஸ்லிம் என்று சொல்லுகிறது குர்ஆன். திரும்ப திரும்ப ஹனீஃபம் முஸ்லிமா வர்ற இடம் பூரா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான். மக்கான மினல் முஷ்ரிக்னு 28 இடத்துல சொல்றான். நான் சொல்ல வர்றது என்ன தெரியுமா? அவ்வளவு உயர்ந்த நபி மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தோட கையை பிடிச்சி கூட்டிட்டு போய் காபத்துல்லால நிக்க வச்சுட்டு, நம்ம 2 பேரும் அல்லாஹ்ட்ட துவா செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு துவா செய்யறாங்க. அந்த துவா குர்ஆன்ல இருக்கு. மகனை பக்கத்துல வச்சுட்டு என்ன துவா தெரியுமா? வஜ்னுபுனி வபனிய அன் நஅபுதல் அஸ்னாம், வஜ்னுபுனி வபனிய அன் நஅபுதல் அஸ்னாம். யா அல்லாஹ், என்னையும் என்னுடைய சந்ததி, என் பையன் எந்த காலத்திலையும் விக்கிரகங்களை வழிபடுவதை விட்டும் ஷிர்கில் போறதை விட்டும் யா அல்லாஹ் காப்பாத்தி கொடு. யார் கேட்கறது தெரியுமா? இவர் ஷிர்கே செய்யறதுக்கு சான்ஸ் இல்லைன்னு சொல்றான் அல்லாஹ். இவர் மாதிரி உலகத்துல பியூரிட்டியான முஸ்லிம் கிடையாதுன்னு சொல்றான் அல்லாஹ். ஹனீஃபம் முஸ்லிமாங்கிறான். ஆனா அவர் கேட்கிறாரு, இணை வைக்கக்கூடிய சூழ்நிலைக்கு நாங்கள் போய்விடுவதை விட்டும் யா அல்லாஹ் எங்களை காப்பாத்தி கொடுன்னு கேட்கிறாரு. அவங்களே அப்படி கேட்டா நாமெல்லாம் எம்மாத்திரம். வருத்தம் என்ன தெரியுமா? பல்வேறு ஊர்களில் தமிழக அளவில்
பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கி பக்குவப்படுத்த தெரியாத பெற்றோர்கள், அல்லது தெரிந்தும் கண்காணிக்க தவறிய பெற்றோர்கள், அல்லது தங்களின் பொறுப்பை உதாசீனப்படுத்திய பெற்றோர்களின் பிள்ளைகள் அல்லாஹ் பாதுகாக்கணும், இஸ்லாத்தை விட்டு வெளியே போகிறார்கள். நவுது பில்லாஹ், இஸ்லாத்தை விட்டு வெளியே போகிறார்கள். இன்னைக்கு உள்ள கால சூழ்நிலை எதனால் ஈமானுடைய சந்ததியை உருவாக்க பெற்றோர்கள் கடமைப்பட்டிருக்கிறார்கள் என்பதற்காக சொல்லுகிறேன். போன நவம்பர் 2 மாதத்துக்கு முன்னாடி நவம்பரில் இந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் கருவூலம் அப்படின்னு சொல்கிறாங்களே, அந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் வந்து மதம் மாறி திருமணம் செய்தவர்களுடைய கலப்பு திருமணம் குறித்த அறிவிப்பு பலகையில் ஒட்டப்படும் இல்லையா? 15 நாளைக்கு முன்னாடி நோ அப்ஜெக்ஷனுக்காக ஒட்டுவாங்க. இந்த மதத்தை சார்ந்த இந்த பையனுக்கும், இந்த மதத்தை சார்ந்த வேறு மதத்தை சார்ந்த இந்த பெண்ணுக்கும் கல்யாணம் நடக்க போகுது, இதுக்கு யாராவது அப்ஜெக்ஷன் இருந்தால் தெரிவிக்கலாம், ரிஜிஸ்டரை காண்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்லி ஒட்டுவாங்க இல்லையா? வருஷத்தில் 4 or 5 நடந்துட்டு இருந்தது. போன நவம்பரில் 210 பேர் சென்னையில் மட்டும். எல்லாம் என்னென்னா, மாப்பிள்ளை முஸ்லீம் பொண்ணு முஸ்லீம் இல்லை, பொண்ணு முஸ்லீம் மாப்பிள்ளை முஸ்லீம் இல்லை. இல்லை, அந்த பெற்றோர்கள் அல்லாஹுவுக்கு என்ன பதில் சொல்லுவார்கள்னு தெரியல. உங்கள் கையில் கொடுத்த அமானிதம் ரப்பு கொடுத்தான். உனக்கு ஈமானை கொடுத்தவன், உங்க தாத்தாவுக்கும் உங்க நன்னாவுக்கும் ஈமானை கொடுத்தவன் உங்கள் கையிலேயும் ஒரு குழந்தையை கொடுக்கிறான். ஈமானுடைய சந்ததியாகவே நீங்க மௌத்தா போற வரையும் அவங்க இருக்கணும். இல்லை என்றால் எவ்வளவு பெரிய அமானிதத்தை நாம் மோசடிக்கு உள்ளாக்குகிறோம். பெரிய அமானிதம். அதனால தான் திரும்ப திரும்ப குர்ஆன் எச்சரிக்கிறது. பிள்ளைகளை பொறுத்தவரை குர்ஆன்ல முரண்பாடான 2 வார்த்தை இருக்கு. ஒரு வார்த்தை என்னன்னா ஜீனத்துன்னு சொல்றான், பெற்ற குழந்தைகள். ஜீனத்துனா அலங்காரம்னு அர்த்தம். அல்மாலு வல் பனூன ஜீனத்துல் ஹயாத்தி துன்யா, இந்த உலக வாழ்க்கையின் அலங்காரம். இன்னொரு இடத்துல ஃபித்னான்னு சொல்றான், குழந்தைகள். இன்னமா அம்பாருக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா, உங்களுடைய அவுலாதுகள்லாம் ஃபித்னா. ஃபித்னாவா ஜீனத்தா? ஃபித்னான்னா என்ன? ஃபசாது, குழப்பம், முசீபத்து, இப்படியெல்லாம் அர்த்தம். இது இந்த குழந்தைகள் ஜீனத் என்பதை முடிவு செய்வதும் அல்லது ஃபித்னா என்று முடிவு செய்வதும், இந்த 2மே அந்த பெற்றோர்களின் பொறுப்பு. இன்னைக்கெல்லாம் சர்வ சாதாரணமாக 40 நாளைக்கு ஏதேனும் ஒரு ஆணுடன் அல்லது ஒரு பெண்ணுடன் பழகிவிட்டு தான் வாழ்ந்த வீடு, பெற்றெடுத்த பெற்றோர், தன்னுடைய ஊர், தன்னுடைய பாரம்பரியம், எல்லாத்துக்கும் மேலே தன்னுடைய மார்க்கம் தூக்கி அறிந்துவிட்டு போகிற அவலங்களை பார்க்கிற போது, காலப்போக்கில் இதன் எண்ணிக்கை அதிகமாகி கொண்டு வருகிற போது ரப்புல் ஆலமீன் இடத்துல என்ன பதில் சொல்லுவோம்? பெற்ற குழந்தைகளை யாரெல்லாம் வைத்திருக்கிறார்களோ, அது 1 வயசு குழந்தையா இருந்தாலும் சரி, பருவ பெண்களா இருந்தாலும் சரி, கல்யாணம் முடிச்சவங்களா இருந்தாலும் சரி, உங்கள் சந்ததியின் ஈமான் உங்களால் காக்கப்பட வேண்டும், உங்களால் கண்காணிக்கப்பட வேண்டும், உங்களால் அது சீர் செய்யப்பட வேண்டும். கல்யாணம் கட்டி கொடுக்குற வரையும் சில பெற்றோர்கள் நல்லா பார்த்துக்கிட்டு அதோட சரி, அது நாங்கள் கட்டி கொடுத்துட்டோம், அதுக்கப்புறம் உள்ள வாழ்க்கை அது கையில் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் செய்து கொடுத்த பின்னாலும் கூட மக்களை சீர்திருத்தியதாக ஹதீஸ்கள் இருக்கிறது. கல்யாணம் முடிச்ச கையோட சில பேர்லாம் சொல்கிறதே அதுதான், எப்படியோ ஒரு பாரத்தை இறக்கி வச்சிட்டேன் அப்படின்னா சாப்டர் க்ளோஸ் மாதிரி தெரியுது. இவங்களுக்கும் அவங்களுக்கும் உள்ளது இல்லையே. கல்யாணமாகி அலி ரலியல்லாஹு அன்ஹுவோடு குழந்தைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்தில் வீட்டில் போயிட்டு அவங்க தொழுதாச்சான்னு கேட்டிருக்கிறாங்க, அவங்களுடைய குடும்ப விஷயங்களை பேசியிருக்காங்க, இறைநெருக்கத்தை பற்றி பேசியிருக்காங்க. இதெல்லாம் கல்யாணம் ஆனதுக்கு பின்னாடி. தர்பியத் என்பது திருமணத்தோடு முடிவடையவில்லை. நான் இதை பெற்றோர்களுக்கு முக்கிய செய்தியாக, மார்க்க செய்தியாக சொல்ல வேண்டும். பையனாக இருந்தாலும் சரி, பிள்ளையா இருந்தாலும் சரி, திருமணத்திற்கு பிறகும் தர்பியத்து உண்டு, திருமணத்திற்கு பிறகும் உண்டு. அந்த திருமணம் வரைக்கும் என்னென்னவெல்லாம் சொல்லித்தர வேண்டுமோ எல்லாம் சொல்லித்தர வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டது போல அந்த ஒரு துவா மட்டுமல்ல, பெற்றவர்கள் பிள்ளைகளின் மீது கவலைப்பட வேண்டும் என்பதை சொல்லுகிற ஏராளமான விஷயங்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமிடம் இருந்துதான் வருகிறது. ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் ذُرِّيَّتِي. யா அல்லாஹ், நான் தொழுதா மட்டும் பத்தாது, அல்லாஹ்ட்ட செஞ்ச துவா,
இதுவும் ஹரமில் நின்று செஞ்ச துவா. என்னுடைய சந்ததிக்கும் யா அல்லாஹ் தொழுகிற நசீபை தருவாயாக. சில பேரெல்லாம் அவங்க கரெக்டாக இருக்கிறாங்க. கேட்டால் அவர் அஜர்த்து, அவர் ஆஜியார், அவர் தலைவர், அவர் முத்தவல்லி, அவர் இப்படி, அவர் இபாதத் சாலி, அவர் அமீர் சாப், எல்லாம் ரைட்டு தான். நமக்கு மட்டும் அல்லவே, ஆலிமாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவர்களின் பிள்ளைகளை குறித்த பதிலும் அவர்கள் சொல்லியாக வேண்டும். பெற்றோர்கள் சந்ததிகளை உருவாக்க வேண்டும் என்று பேச வருகிற போது பெற்றோர்களுக்கு மாத்திரம் சொல்ல வேண்டிய நிறைய செய்திகள் உண்டு. முதல்ல ஒன்று என்ன தெரியுமா? மக்கள் கெட்டு போகிறதுக்கு காரணமானவர்கள் முதல்ல அந்த பெற்றோர்கள் கெட்டிருந்தா மக்களும் கெட்டுருவாங்க. ஒரு செய்தி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், நான் நினைவூட்டுவதற்காக சொல்லுகிறேன். மரியம் அம்மா குழந்தை பெற்றுட்டு வர்றாங்க. உங்களுக்கு தெரியும், ஆணுடைய தீண்டுதல் இல்லாமல் அல்லாஹுடைய ரூஹின் மூலம் மட்டும் கர்ப்பமாகி ஊருக்கு வெளியிலே ஒரு மரத்தடியில் குழந்தையை பெற்று சர்ச்சைக்குரிய குழந்தையாக அறியப்பட்ட நிலையில் சற்று நடுக்கத்தோடு அந்த குழந்தையை தூக்கி கொண்டு ஊருக்கு வருகிறார்கள். இந்த காட்சி அல்லாஹ் குரானில் சொல்கிறான். பிரசவமும் குரானில் வருது, குழந்தையை எடுத்துட்டு வர்றதும் வருது. வந்தப்போ அந்த மக்கள் என்ன சொன்னாங்கங்கிறதும் குரானில் இருக்குது. இது எல்லாமே சூரா மரியமில் இருக்குது. சரி, குழந்தைய கையில் தூக்கிட்டு வந்த உடனே வந்து ஊர் மக்கள்கிட்ட இப்படி குழந்தையோடு நிற்கிறாங்கல்ல, அப்போ அவன் என்ன சொல்கிறான் தெரியுமா? ஊர் மக்கள்லாம் அவன் தப்பாக பேசுகிறவனா இருந்தாலும் அவன் சொல்கிறதுல ஒரு லாஜிக் இருக்குது. அந்த லாஜிக்கை அல்லாஹ் குரானில் வச்சுருக்கான், இன்னைக்கு வரைக்கும் வச்சுருக்கான். என்னமோ அந்த பயலுக மரியம்மை திட்டி உளறிட்டு போகிறானுங்க, அந்த உளறதையெல்லாம் நாம ஏன் குரானில் வைக்கணும்னு அல்லாஹ் எடுக்கலை. ஏன்னா அவன் பேசின பாயிண்ட் ஒன்று லாஜிக்கான பாயிண்ட்டு. அந்த லாஜிக்கை அல்லாஹ் வச்சுருக்கான். என்ன தெரியுமா? யா உக்த ஹாரூன், மரியம்மை பார்த்து பேசுகிறாங்க. மாக்கான அபூ கிம்ர சௌஇன் வமாக்கானத் உம்முகி பகியா. அவனோட பார்வையில் இந்த குழந்தை தப்பாக பிறந்திருக்கு இல்லையா? அந்த ஊர் மக்கள் பார்வையில் அவன் என்ன சொல்கிறான்? இப்படி பண்ணிட்டியம்மா, லக்கது ஜித்தி ஷைஅன் ஃபரியா, மானக்கேடான ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு அவன் என்ன சொல்கிறான் தெரியுமா? எப்படிம்மா இப்படி பண்ண? ஏன்னா மக்கான அபூ கிம்ர சௌஇன், உங்கள் தகப்பனாரும் கெட்ட ஆள் இல்லை. மக்கானத்து உம்முகி பகியா, உங்கள் அம்மாவும் நடத்து கெட்ட பொம்பளை இல்லை. பின்ன எப்படி இப்படி ஆனேன்னு கேட்குறான். இது லாஜிக். என்ன தெரியுமா? ஒருத்தன் கெட்டு போய் நிற்கிறான், ஒன்று தகப்ப சரியில்லாதவனாக இருக்கணும் அல்லது தாய் சரியில்லாதவனாக இருக்கணும். இந்த லாஜிக் கரெக்டாக இருக்கிறதுனால ஊர்க்கார என்னமோ திட்டுறான்ட்டு கடந்து போகலை. அல்லாஹ் இதை குரானில் வைக்கிறான். அவர்கள் இப்படி பேசினார்கள் என்று டைட்டில் வைக்கிறான். அதன் வழியாக இந்த உலகத்திற்கு சூரா மரியம் இன்றைக்கு வரையும் இந்த செய்தியை சொல்லி தருகிறது. என்னன்னா, ஒரு தகப்பன் கெட்டவனாக இருக்கிற போது, ஒரு தாய் கெட்டவளாக இருக்கிற போது அதன் பாதிப்பு நிச்சயம் சந்ததியை பாதிக்கும். இப்போ நல்ல சந்ததிகளை உருவாக்க வேண்டும் என்று நினைக்கிற சில பேர் கேட்பாங்க, எப்படி வளர்க்கணும், என்ன பண்ணணும், எல்லாம் பூரா சொல்லி கொடுங்க. ஒன்றும் வேணாம், நீ நல்லவனாக இருந்தால் போதும். பெருசாக ஒன்று இதுக்கு புக்கு படித்து இவ்வளோ பெருசாக இது பண்ண வேண்டியது, இதுக்கு ட்ரைனிங் கோர்ஸு கிளாஸ் ஒன்றுமே தேவையில்லை. எந்த அம்மா கேட்டாலும் சரி, ஒன்றும் இல்லைம்மா, நீ மார்க்கப்படி கரெக்டாக இருந்துரு, அவ்வளோதான், ஆட்டோமேட்டிக்காக இது சரியாயிடும். இதுக்கு ஒரு கோர்ஸ் எல்லாம் போய் அட்டன் பண்ண வேண்டியதில்லை. எப்படி குழந்தைகளை வளர்க்க வேண்டும், இந்த மோட்டிவேஷன் ப்ரோக்ராம் அது இதுன்னு நம்மள்கிட்டயே 3000 ரூபா வாங்கிட்டு 3 மணி நேரம் பாடம் நடத்துகிறான் குழந்தையை எப்படி வளர்க்குறதுன்னு சொல்லி. ஒன்றுமே தேவையில்லை. மார்க்க நெறிகளுக்கு உட்பட்டு தந்தை வாழ்ந்தால், தாய் வாழ்ந்தால் குழந்தை தானாக அப்படியே போயிடும். இது குர்ஆனில் சூரா மரியமின் வழியாக அல்லாஹு தஆலா தன்னுடைய யாரெல்லாம் பெற்றோர்களாக இருந்து பிள்ளைகளை உருவாக்குகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லுகிறார். யோசிச்சு பார்த்தா வீடுகள், நம்ம வீடுகள் எல்லாமே இன்னைக்கு காலத்துக்கு தோதுவா பழைய முறையில எல்லாம் வளர்க்கப்படலை, வேறு மாதிரி போயிடுச்சு. ஒன்றும் வேண்டாம், சும்மா கையெல்லாம் தூக்க சொல்ல மாட்டேன், சும்மா சொல்கிறேன். கரெக்டாக எங்கள் வீட்டில் எல்லாரும் 10 மணிக்கு நாங்கள் அத்தனை பேரும் தூங்கிடுவோம் அப்படின்னு சொல்கிற வீடுக கை தூக்குன்னு சொன்னால் நானும் நீங்கள் எல்லாமே மாட்டிக்குவோம். இல்லை இல்லை, 10 மணிக்கு படுக்கைக்கு போகிற குடும்பங்கள் இன்னைக்கு இல்லை. ஏதோ
இல்லை மாஷா அல்லாஹ் யாராவது சில குடும்பங்களில் இப்படி வச்சுருப்பான், யாராவது கரெக்டாக போகிறவங்க இருப்பாங்க. அதில் போகிறவங்கள்லையும் எல்லாத்தையும் சொல்ல முடியாது. சில பேர் பேஷண்ட்டு, அவன் டாக்டர் ஆர்டர் போட்டிருப்பான், 9:30க்கு படுக்கலை, அவனை ஆயுசு கம்மி அப்படின்னு சொல்லியிருப்பான். அதாவது நான் சொல்கிறது தஹஜ்ஜுக்கு எந்திரிக்கிற மாதிரி, ஃபஜ்ர் எல்லாரும் வீட்டில் தொழுகிற மாதிரி, எங்கள் வீட்டில் அத்தனை பேரும் ராத்திரி கரெக்டாக 10 மணிக்கெல்லாம் லைட்டை ஆஃப் பண்ணி நாங்கள் படுத்துடுறோம் அப்படின்னு எத்தனை பேர்னால நம்மளால் தைரியமாக சொல்ல முடியலை. காரணம், இன்னைக்கு உள்ள ஜென்ரேஷன் வளர்க்கப்படுகிற விதமே தவறாக இருக்கிறது. 12 மணி 1 மணிக்கு தான் தூங்க போகிறான், 1 மணி வரை இன்ஸ்டாகிராமில் இருக்கான். இந்த வெள்ளைத்தாடி வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்ஸ்டானா என்னன்னு தெரியாதுன்னு நினைக்கிறேன். நம்ம வேணால் 6th 7th படிக்கிறவன்ட்டு தான் நாம் கேட்டு தெரிஞ்சுக்கணும். அவன்லாம் அக்கௌண்ட் வச்சுருக்கான் இன்ஸ்டாவில், எங்கெங்கேயோ இருக்கிறான். ஃபேஸ்புக்கில் உட்காந்துருக்கிறான், யூடியூப்பில் உட்காந்துருக்கான், அப்புறம் ட்விட்டரில் இருக்கிறான், இதில் இருக்கான், அதில் இருக்கான். இன்ஸ்டாவில் ரொம்ப அதிகமாக உட்காந்துருக்கான். உட்காந்து ராத்திரி 1 மணி வரைக்கும் உட்காந்து வாய் இருந்துச்சுன்னா அந்த போனை அழுதுரும். மறுமையில் நம்மளை விசாரிக்கிறப்போ நம்மளை டைரெக்டாகவே விசாரிக்க வேணாம். இவன் பயன்படுத்தின மொபைல் எல்லாம் கொண்டாப்பா, முடிஞ்சது கதை. இவன் எத்தனை மொபைல் பயன்படுத்தினானோ அதையெல்லாம் கொண்டாப்பான்னு சொன்னால் அங்கிருந்து நாம் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு 500 வருஷம் ஆகும். நல்லா மாட்டிக்குவோம். ராத்திரி 1 மணி 1:30 மணி வரையும் இவன் இப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அதுலேயும் வீட்டில் வந்து லைட் ஆஃப் பண்ண மாதிரி செட்டிங் பண்ணோம், அதையும் பண்ணிடுறான். லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணி இந்த பிரைட்னஸ் எல்லாம் கம்மியாக வச்சு இப்படியே பார்த்து அவன் கண் உடம்பு எல்லாம் நாசமாயி 1 மணிக்கு முடிக்கிறான்லாம் நினைக்காதீங்க. சார்ஜ் தீர்ந்து அது மௌத்தா போயிடும், மொபைலும் மௌத்தாயிரும். அல்லது இவன் போட்ட அந்த ஜிபியா என்னது அது க்ளோஸ் ஆயிரும். இதுக்கு மேலே உனக்கு இல்லைடா, அது 50%, 90% எல்லாம் காட்டி 100% யூ ஹேவ் கிராஸ்டு அப்படின்னு சொல்லி மரியாதையாக படுத்துங்கன்னு சொல்லிடுவான். அப்புறம் பஃபரிங் ஆக ஆரம்பிச்சிடும், எதை போட்டாலும் விளங்காது போன்றுவான். அல்லது அந்த சார்ஜ் பல்லு பூரா இறங்கி டெத் ஆனதுக்கப்புறம் அப்போ தான் இவன் படுக்க போவான். இது இன்னைக்குள்ள தலைமுறை. இதே மாதிரியே நாம் வளர்த்து கொண்டு போயிட்டா நாம் நினைச்ச மாதிரி மார்க்க செழுமையுள்ள சந்ததிகள் வந்துருவாங்களா? இன்னைக்கு யாரும், அதாவது நாமெல்லாம் இன்றைக்கு இருக்கக்கூடிய 40, 50, 60, 70 வயதுக்காரர்கள் இவர்கள் வீட்டிலே இள வயதிலே வாழ்ந்ததை போல கண்டிஷன்களோட ஒழுக்க முறைகளோட இன்னைக்கு இருக்கிற சந்ததிகள் வளர்க்கப்படுவதில்லை. சொல்ல போனா வீட்டில் எல்லா விஷயத்தையும் அவன் தான் டிசைட் பண்றான். ரொம்ப அநியாயமாக இருக்கிறது வளரக்கூடிய தலைமுறையினுடைய போங்கு. விருந்தாளி வர்றதை விரும்ப மாட்டேங்கிறான். இன்னைக்குள்ள குழந்தை 10 வயசு, 6th படிக்கிறான், 7th படிக்கிறான். இவங்கெல்லாம் எதுக்கு நம்பூட்டுக்கு வர்றாங்க? இவங்க என்ன இன்னும் 2 நாள் இருப்பாங்களா? ஒரு நேரத்தில் காலமாகவும் சச்சமாகவும் எல்லாம் இவங்கெல்லாம் வந்து 1 வாரம் இருப்பாங்கப்பா. 1 வாரம் இருந்த வீடுகள் காப்பரிச்ச லீவு, அரப்பரிச்ச லீவுன்னா அக்கா தங்கச்சி எல்லாம் ஃபேமிலியோட வந்து உட்காந்த வீடுகள் 1 நாளைக்கு மேலே விருந்தாளி இருக்கிறத வீட்டில் உள்ள பிள்ளைகளே விரும்ப மாட்டேங்குதுங்க. மெதுவாக அடுப்படியில் போய் அவங்க அம்மாட்ட இவங்க எப்போ போவாங்க கேட்குறாங்களா இல்லையா? இன்னைக்கு நம்ம தலைமுறை அப்படி வந்து விட்டது ஆச்சரியமாக இருக்கிறது. நீங்கள் எப்படி இந்த சந்ததிகள் நீங்கள் உருவாக்குகிறீர்களோ அதை போலத்தான் அவர்கள் உருவாகுவார்கள். எந்த குழந்தையா இருந்தாலும் சரி மார்க்க நெறிப்படி வழங்கும். சின்னதிலிருந்து கொண்டு வா, முடியுமா முடியாதுன்னு பார்த்துடலாம். இந்தோனேஷியாவில் யூடியூப்ல எல்லாம் கூட இருக்கு பாருங்களேன். 6 வயசுல ஹாப்ஸா, 7 வயசுல ஹாப்ஸா குழந்தைங்க. இல்லை நமக்கு பிறக்கிற மாதிரி தானே நம்மளும் கணவன் மனைவி, அவங்க குழந்தை பிறந்திருக்கு, அவங்களும் கணவன் மனைவி குழந்தை பிறந்திருக்கு. 6 வயசுல 7 வயசுல கிளீனாக அது ஹாப்ஸாவாகுது. இங்கே ஏன் முடியாது? யோசிக்கலாமே. நான் அல்லாஹ் வந்து மலேசியாவுக்கும் இந்தோனேஷியாவுக்கு மட்டுமா அதையெல்லாம் கொடுத்துருக்கான். அதில் ஒரு 7 வயசு புள்ள 2 கண்ணு வேறு இல்லை. யூடியூப்பில் பாருங்கள், சமீபத்தில் அவங்க ஃபேமிலியில் உள்ள 14 பேர்த்த உம்ராவுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு ப்ரைஸ் என்னென்னா ஃபேமிலியே உம்ரா. 14 பேர் கொண்ட இது. அந்த ஒரு புள்ள கண்ணு தெரியாத புள்ள அது குரான் ஓதுறது யூடியூப்பில் இருக்குது. அது என்ன பின்னாடி இருந்து ஓதுது, தலைகீழ ஓதுறதுன்னு சும்மா சொல்லுவாங்கல்ல, அவரெல்லாம் பயங்கரமான ஹாப்ஸா தலைகீழ ஓதுவாருன்னு நம்மளை பற்றி சொல்லுவாங்க. ஆனால் நமக்கு ஓத முடியாது.
அந்த புள்ள குரானை பூராத்தையுமே இப்படியும் ஓதும், தலைகீழையும் ஓதும். வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹது லம் யூலது வலம் எலிது அல்லாஹு சமது குல் அல்லாஹு அஹது. 1.5 வரி சூறாவாக இருந்தால் நம்ம ஓதிடலாம் ஜமாலிச்சு. குரானை பூரா ஓதணும்னா 7 வயசுல எப்படி சாத்தியம்? அந்த தாய் தந்தையுடைய பேட்டியெல்லாம் கேட்குறாங்க. ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிள். இங்கே தாய்மார்கள்லாம் வந்திருக்காங்கல்ல, பயானில் இருக்காங்கல்ல, கொஞ்சம் கேளுங்களேன். ஒரே ஒரு விஷயம், கரெக்டாக ஒரு குழந்தை கர்ப்பத்தில் ஏறிச்சுன்னா ரூஹு 120வது நாள் வரும். அது வரைக்கும் ரூஹு வராது. அதாவது 340 ஸ்டேஜ் கிடக்கணும் இல்லையா? ஃபஸ்ட்டு 40 நாள் அது இந்திரியத்தினுடைய நிலைமை, 2வது இரத்தனுடைய நிலைமை, 3வது சதை பிண்டம்ங்கிற நிலைமை. அதுக்கப்புறம் தான் ரூஹு வருது. 120வது நாள் ரூஹு வரும். ஏன்னா நீங்கள் கர்ப்பமாக இருக்கிற மனைவியினுடைய வயிற்றில் கை வைத்து தாயினுடைய வயிற்றில் துடிப்பு பார்த்தீங்கன்னா 110வது நாள் துடிக்கிற சத்தம் கேட்காது, 120வது நாள் கேட்கும். ரூஹு வருது. ரூஹு வந்த உடனே குழந்தைக்கு ஃபர்ஸ்ட் கர்ப்பத்தில் இருக்கிறப்ப குழந்தைக்கு வேலை செய்யறது காது. காது தான் வேலை செய்யும், கண்ணு பார்க்காது. புள்ளி புள்ளியா இருக்கும் அந்த பிண்டத்தில், கண் பார்க்காது. எந்த உறுப்பும் கை கூட இப்படிங்காது, முடியாது. காது ஃபர்ஸ்ட் கேட்கும். குரான்ல நிறைய இடத்துல செவிப்புலன், பார்வை, உள்ளம், இந்த 3ஐயும் எல்லாம் சொல்லுவான். நீங்கள்லாம் அடிக்கடி ஓதுறவங்க வஜஅலலக்கும் ஸம்அ வல் அப்சார வல் அஃஇதத கலீலம்மா தஷ்குரூன். 1-2 இடம் இல்லை, நிறைய இடத்துல வருது. எல்லா இடத்துலையும் இன்ன ஸம்அ வல் பஸர வல் ஃபுஆத். ஃபர்ஸ்ட் அல்லாஹ் கேள்வி காதை தான் சொல்றான் முதல்ல. அதுக்கு முஃபஸ்ஸிரீன்கள் விளக்கம் எழுதுகிறார்கள். திருக்குர்ஆன் விரிவுரையாளர்கள் பார்வைக்கு முன்னால், ஹார்ட்டுக்கு முன்னால் அல்லாஹ் சம்அ என்ற கேள்வி திறனை சொல்லுகிறான். காரணம், கர்ப்பத்தில் ஃபர்ஸ்ட் கேட்கறது காது, முதல்ல கேட்கறது. நான் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன், தாய்மார்கள்ட்ட சொல்றேன், கர்ப்பமான உன்னை வெயிட் பண்ணிட்டே இருங்க. 120வது நாள் குர்ஆனை கையில் தூக்குங்க. டெலிவரி ஆகி அந்த குழந்தை வெளியே வர்ற வரையும் நீங்கள் தூங்குற நேரம், சாப்பிட்ற நேரம் தவிர எல்லா நேரமும் குர்ஆன் ஓதிட்டே இருங்க. வெளியே வர்ற குழந்தை 5 வயசு 6 வயசுல அப்சர்வ் ஆயிரும். இது அந்த 6 வயசு பிள்ளைகளுடைய தாய்மார்கள்ட்ட கேட்டு அந்த இந்தோனேஷிய தாய் சொல்லுது, சுமந்த நாளிலிருந்து நான் குர்ஆனையும் சுமந்தேன். வயிற்றுல என்னைக்கு அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்கன்னு இதாச்சோ, கன்சீவ் ஆச்சோ, அதில் இருந்து கன்ஃபார்ம் ஆச்சோ, அந்த டேட்டில் இருந்த குர்ஆனை தூக்கி ஓதிக்கிட்டே இருந்திருக்காங்க. நீங்கள் வெளியில் ஓதுற எல்லாத்தையும் கரெக்டாக கேட்கும். வேணும்னா உங்கள் பக்கத்து சேரில் உட்காந்துருக்கிறவர் கூட கேட்டிருக்க மாட்டார், வேற கவனம் இருந்திருக்கும். அந்த குழந்தை ஓதுறது அப்படியே கேட்கும். தொடர்ந்து நான் ஸ்டாப்பாக டெலிவரி வரையும் குர்ஆன் சட்டம் மட்டும் காதில் அது உளுந்து என்ன தெரியுமா? வெளியே வந்த உடனே அந்த குழந்தை நீங்கள் தொட்டி ஆடுறப்பவும் வேற பாட்டெல்லாம் பாட முடியாது. அந்த குர்ஆன் ஓதனை தான் தூங்கும், அந்த குர்ஆன் ஓதனை தான் சாப்பிடும். அப்படியே வரும். 5-6 வயசுல முயற்சித்தால் ஆபீஸாக்கி விடலாம், வேற ஒன்றுமே இல்லை. இப்போ சொல்லுங்க, நம்ம குழந்தையெல்லாம் 2 வயசுலேயே அழகாக பாட்டு பாடுதுன்னா என்ன அர்த்தம்? ஆமாம், குழந்தை கன்ஃபார்ம் ஆன உடனே எல்லா சீரியலும் ஓடி இருக்கு, கன்ஃபார்ம் ஆன உடனே எல்லா சினிமாவும் ஓடி இருக்கு, எல்லா பாட்டும் ஓடி இருக்கு. கன்ஃபார்ம் ஆனதுலேருந்து 10வது மாதம் டெலிவரி வரையும் அத்தனை பிக் பாஸும் உள்ளதுக்குள்ள தான் ஓடி இருக்கு. எப்படி வரும்? இல்லை 6 வயசு 7 வயசுல ஆப்ஸா ஆக முடியாதுங்கிறதெல்லாம் என்னமோ சாத்தியத்திற்கு அப்பாற்பட்டதில்லை. அவங்க ஒன்றும் மலக்குகள் இல்லை, நம்மளை மாதிரி மனிதர்கள் தான். அன்பானவர்களை நாம உருவாக்குறது தானே. மாறி 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 ஒரு குழந்தைக்கு என்ன சத்தம் கொடுக்குறீங்களோ அந்த சத்தம் தானாக அவங்களுக்கு வரும். அந்த மாதிரி உள்ளவர்களுக்கு லைஃப் லாங் கூட, நான் வெறும் ஆப்சர்வ் ஆகிறதுக்கு சொல்லலை, லைஃப் லாங் அவங்களுடைய 30, 40, 50 வயசானாலும் அவங்களால குர்ஆனுடைய சப்தம் இல்லாமல் அவங்க முழு நிம்மதியை அவர்களால் பெற முடியாது. ஒரு டெஸ்ட் டிரைவ் மாதிரி தான், பண்ணி பாருங்களேன். புதிதாக திருமணமாகிற பெண் அவள் கருத்தரிக்கிற நாளில் இருந்து ஒரு டெஸ்ட்டுக்காக குர்ஆனை எடுத்து பார்க்கட்டும். அந்த ஊரில் அல்லது நீங்கள் எங்கே கொண்டு போய் அந்த குழந்தைய மதரசால விடுறீங்களோ அங்கே இருக்கிற எல்லா குழந்தைய விட இந்த குழந்தை நல்லா ஓதும்.
காரணம், இந்த குழந்தை காது வேலை செய்த நாளில இருந்து குர்ஆனை கேட்குது. நாம உருவாக்குறது தானே, தைரியமா உருவாக்கணும். குழந்தைய உருவாக்க முடியும், தீன்தாரியா உருவாக்க முடியும், ஆலிமாக ஆபீஸா முடியும். எல்லாமே நம்ம கையில. அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சஹாபி. அப்துல்லா இப்னு ஜுபைர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சீடர் என்று அறியப்பட்ட ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு பிறந்த பையன் அப்துல்லா. கணவன் மனைவி 2 பேரும் உச்சகட்டமான சஹாபிகள். ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு கணவர், அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா மனைவி. அஸ்மா யார்? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகள். ஆயிஷா அம்மாவுடைய கூட பிறந்த சகோதரி. 10 வருஷம் மூப்பு. 2 சகோதரிகளுக்கு இடையில 10 வருஷம். அஸ்மா 10 வயது மூத்தவர்கள். அஸ்மா ஜுபைர் தம்பதியினருக்கு பிறந்த குழந்தை அப்துல்லா. 2 பேரும் முடிவு பண்ணாங்க, புருஷனும் பொண்டாட்டியும், என்னன்னு அருமையாக இந்த குழந்தைய வளர்க்கணும், இஸ்லாத்துக்காக எந்த தியாகத்தையும் செய்கிற மாதிரி வளர்க்கணும். முதல்ல ஒரு விஷயம், நம்ம யாருக்கும் பயப்படாமல் இந்த குழந்தைய வளர்க்கணும். இந்த குழந்தை யாருக்கும் பயப்படக்கூடாது. அவங்க அம்மா கழிவறையில், எல்லா வீட்டிலையும் இல்லாத அந்த காலத்தில் பெண்கள் வெகு தூரம் கழிவறைக்கு காலை ஃபஜ்ருக்கு முன்னாடி போவாங்க. ஃபஜ்ருக்கு முன்னாடி இருட்டோட 4 மணிக்கு உதாரணமாக வச்சுங்களேன். அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா ஊருக்கு வெளியில் இருட்டில் சுபுகு வர்றதுக்கு முன்னாடி போகும்போது இந்த பையனுக்கு 2 வயசு, யார்? அப்துல்லா இப்னு ஜுபைருக்கு தூக்கிட்டு போய் நடுக்காட்டில் 2 மணிக்கு 2 வயசு பையனை கொண்டு போய் நிற்க வச்சுட்டு, அவன் முன்னாடி இல்லாமல் அங்கிருந்து கொஞ்சம் தூரம் இவங்க போய் கையில் தண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு சுய தேவைகளை முடிச்சுட்டு வந்தால் இந்த குழந்தை கத்திக்கிட்டே நிற்கும். ஃபஸ்ட்டு 1 நாள் 2 நாள் கத்துச்சு, அப்புறமெல்லாம் கத்தலை, இருட்டுக்கு பழகி விட்டது. அஸ்மாட்ட கேட்டாங்க, பச்சை குழந்தைய கொண்டு போய் இப்போ நடுக்காட்டில் நிற்க வச்சுட்டு நீ பாட்டில் அங்கிருந்து கொஞ்சம் தூரம் போறியே இப்படின்னு. என் பையன் எந்த காலத்துலேயும் எதுக்கும் பயப்பட மாட்டான். தாய் தான் அப்படின்னா தகப்பனார் அதுக்கு மேலே. தகப்பனார் என்ன தெரியுமா? போர்க்களத்தில் வாளை எடுத்துகிட்டு போகும்போது இந்த பையனை உப்பு மூட்டையில் வச்சிருப்பார், உள்ளே போய் போர் செய்வார். சஹீஹுல் புகாரிலேயே இருக்குது. ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த கோட்ல எல்லாம் நின்று போர் செய்ய மாட்டாங்க. எப்பவுமே விருன்னு இறங்கி எதிரியினுடைய களத்தின் கடைசி சப்பு வரைக்கும் உள்ள போய் அடிச்சுட்டு வருவாங்க. போர்க்களம் உங்களுக்கு தெரியும், இந்த பக்கமும் அந்த பக்கமும் சொல்லிட்டுக்கிற போது எவனாவது இவர் கழுத்தில் வெட்டினா முதல்ல குழந்தை தலை போகும். காரணம், உப்பு மூட்டையில் குழந்தை உட்காந்துருக்குது. நிறைய பேர் சொல்லி பார்த்தாங்க, நீங்கள் போர் செய்யுங்க வேணாங்களே. அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு 2 கையில் 2 பால் வச்சுட்டு போர் செய்வாங்க. சாபாக்களில் சில பேர்த்துக்கு தான் அந்த 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 திறமையும் வீரமும் இருக்கிறது. ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அந்த மாதிரி உள்ளவங்க, ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த மாதிரி உள்ளவங்க. 2 கையிலையும் இப்படி வச்சுக்கிட்டு இப்படி சுற்றுவாங்க. பையனை கொண்டு வர வேணான்னாங்க. பயம் அறியா பிள்ளையாய் என் பிள்ளையை நான் உருவாக்க வேண்டும். அதே மாதிரி தான் வந்தார் அவர் கடைசி வரைக்கும், லைஃப் லாங். ஹஜ்ஜாஜுங்கிற மன்னர் மரத்தில் ஏற்றி தூக்குள்ள தொங்க விட்டு சித்திரவதை பண்ண, ஒரு சொட்டு கண்ணில் தண்ணி வரலையே கடைசி வரைக்கும். இவர் இதுக்கு முன்னாடி நின்று போர் செஞ்சாலும் பரவாயில்ல. ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு லாஸ்ட் ஸ்டெப் வரையும் போவார். சில பேர் கபடி கபடி கபடின்ட்டு இந்த கோட்டுக்கு முன்னாடியே நிற்பான், பார்த்துருக்கீங்கல்ல. சில பேர் தான் கொஞ்சம் தைரியமாக லாஸ்ட் வரையும் உள்ளே போய் ஒரு சுற்றிட்டு வருவாங்கல்ல, நல்ல கபடிக்காரங்க. ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு லாஸ்ட் ஸ்டெப் வரையும் போவாங்க. இந்த துணிவு, யாரை பார்த்தாலும் பயம் இல்லை. ரசூலுல்லாஹ்ட்டே நின்று பேசுவார். இந்த குழந்தை 8 வயசு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சபையில் பேசுகிற போகலாம், ரசூலுல்லாஹ்ட்டே பேசுவார், ரசூலுல்லாஹ்ட்டே பதில் சொல்லுவார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்தா அவங்க அப்படி வந்தாங்கன்னாவே ரோட்டில் எந்த குழந்தையும் விளையாடாது, எல்லாம் ஓடிடுவாங்க பசங்க பூரா. உமர் வர்றாரு எல்லாரும் ஓடிடுவாங்க. இவர் மட்டும் நடு ரோட்டில் அப்படி நிற்பார். யார்? அப்துல்லா இப்னு ஜுபைர். வயசு 8 இல்லை, அப்போ 10. உமர்லான்னு கேட்பாங்க, ஏய் எல்லாரும் ஓடுறாங்கல்ல, நீ என்ன அப்படி நிற்கிற? அண்ணாந்து பார்த்து உமரை பார்த்தா சைத்தானே ஓடிடுவான்னு வருது. இந்த பையன் நின்னது மட்டும் இல்லை, அவரை பார்த்துக்கிட்டே சொல்கிறாங்க, உங்களை பார்த்த உடனே ஓடுறதுக்கு நான் ஒன்றும் குற்றவாளி இல்லை. வலம் எகுனி தரீகு தையகன்,
உங்களை பார்த்த உடனே நகர்றதுக்கு ரோடு குறுகலாகவும் இல்லை. என்ன அர்த்தம் தெரியுமா? உங்கள் வேலையை பார்த்துட்டு நீங்கள் போகலான்னு அர்த்தம். ரோடு விசாலமாக இருக்குது, நான் நிற்கிறேன். கண் அப்படின்னா பாதை ரொம்ப குறுகலாக இருந்தாவது நீங்கள் வர்றீங்க, நான் நகர்ந்து வழிவிடணும். பாதை குறுகலாகவும் இல்லை, உங்களை பார்த்தவுடன் ஓடுவதற்கு நான் குற்றவாளியும் இல்லை. இதில் என்ன வருது தெரியுமா? சிரிச்சுக்கிட்டே போயிருக்காங்க உமர் ரலியல்லாஹு. ஏன்னா அவரை பார்த்து நின்று, ஏன்னா சில பேர்லாம் பார்த்த உடனே ஒன்றுக்கு போயிடுவாங்க நின்னா. ஆனால் இந்த பையன் இவ்வளவு தைரியமா? உமர் ரலியல்லாஹு பல முறை பாராட்டுவார்கள் அப்துல்லா இப்னு ஜுபைர். ஒன்றும் இல்லை, அம்மாவும் அத்தாவும் சேர்ந்து தைரியசாலியாக இவனை கொண்டு வரணும்னு நினச்சாங்கல்ல, அதே மாதிரி கொண்டு வந்துட்டான். யார்கிட்ட இருந்தாலும் தைரியம் தான். இந்த ரத்தம் குத்தி வாங்கிறதுன்னு ஒன்று சாபாக்கள் காலத்தில் இருந்துச்சு, ரசூல்லா காலத்தில் இருந்துச்சு. உங்களுக்கெல்லாம் தெரியும் ரத்தம் குத்தி வாங்கிறது. இப்போ அது நவீன மருத்துவமா என்னமோ, என்ன கப்பிங் தெரப்பியா? இப்போ அந்த கப்பெல்லாம் வச்சு ஹிஜாமா கப்பிங் தெரப்பின்னு வச்சு வியாழக்கிழமை சனிக்கிழமை சுண்ணாவுடைய நாட்கள் அப்படின்னு எல்லாம் போட்டு இப்போ வருது கண்ணாடி இதை வச்சு. அந்த காலத்தில் செல்லாசிலம் காலத்தில் சாபாக்கள் காலத்தில் கெட்ட ரத்தத்தை வெளியே எடுக்கிற முறை தான் அது. கொம்பு வச்சு குத்துவாங்க பின்னாடி, அதாவது கரெக்டாக இந்த ஸ்பைனல் கார்டில் கழுத்துலேருந்து இறங்குற தண்டுவடத்துக்கு கீழே கெட்ட ரத்தத்தை எடுக்கிறதுக்கு. அது பாயிண்ட் பார்த்து அவங்க குத்துறவங்க இருப்பாங்க, இப்படி குத்துவாங்க. குத்துனா கெட்ட ரத்தம் பூரா வெளியே வரும். அதை ஒரு கோப்பையில் பிடிப்பாங்க. இது வந்து ரத்தம் குத்தி வாங்கிறது அப்படின்னு சில நிறைய தடவை வாங்கியிருக்காங்க அந்த மாதிரி ரத்தம் குத்தி வாங்கிறது. ஒரு நாள் அப்படி ரத்தம் குத்தி வாங்கிட்டு ஒரு கப்பில் ரத்தம் யார்ட்டையாவது கொடுத்துட்டு கொண்டு போய் எங்கேயாவது போட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்த்தா இந்த பையன் நின்றுட்டு இருந்தார். யார்? அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு. அப்போ வந்து 7 வயசு இருக்கும், மீறி போனால். இங்கே வா, இதை கொண்டு போய் அந்த பக்கம் ஊருக்கு வெளியே போய் எங்கேயாவது கொட்டிடு. இது அதையும் யாரும் பார்க்க வேணாம், உன்னையும் யாரும் பார்க்க வேணாம், கொண்டு போய் போட்டு வந்துடு. பெஹைத்துல்லா யராக அஹதுன் வலா யராஹு அஹதுன், ஹதீஸுடைய வார்த்தை இது. அந்த பையன் போயிட்டார். அங்கே போனவர் அந்த 7 வயசுலேயே அவருடைய சிந்தனை அவ்வளோ தீவிரமாக வேலை செஞ்சிருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சிலுக்காக எக்கச்சக்கமான பேர் தவம் கிடக்கிறாங்க. ரசூலுல்லாவுடைய வியர்வையை குப்பியில் எடுத்து வச்சு அந்த வியர்வை கஸ்தூரி மணம்னு வச்சுருக்காங்க. இந்த ரத்தத்தை ஏன் அங்கேயும் இங்கேயும் ஊற்றணும், குடிச்சிட்டா என்ன? இந்த பையன் யோசிச்சிருக்காருங்க. நம்ம பையன்லாம் சும்மா வீட்டு குப்பையை வச்சிருக்கு, தொட்டியில் போட்டுடுறான்னா இப்படிமா. அவர் எடுத்துட்டு போனவர் அப்துல்லா இப்னு ஜுபைர் பிஸ்மில்லான்னு குடிச்சிட்டார், ரத்தத்தை வந்துட்டார். முதல்ல குடிச்சிட்டு, நம்ம பசங்க சாதாரண பையனாக இருந்தால் அப்படியே ஓடிடணுமில்ல, திரும்ப வர்றார் ரசூலுல்லாஹ். ஒன்றும் தைரியம் இருக்கும். நேராக வந்து சல்லாலிசன் கேட்டாங்க, அப்துல்லா மத சனஅதபி, என்னப்பா பண்ண? தைரியமான பதில் என்ன தெரியுமா? ஃபஅல்து கமா அமர்த யா ரசூலல்லாஹ், நீங்கள் சொன்னபடி செஞ்சுட்டேன். ரசூலுல்லாஹ் திரும்ப கேட்டாங்க, அப்துல்லா மத சனஅதபி, என்ன பண்ண சொல்லு அப்படின்னாங்க. இப்போ சொன்னாங்க, நீங்கள் சொன்னீங்கல்ல யாரும் பார்க்காத இடத்துல கொண்டு போய் வச்சிருன்னு, யாரும் பார்க்காத இடத்துல வச்சிட்டேன் அப்படின்னு 3வது தடவையாக தான் கேட்டாங்க. அப்துல்லா மாதா சனாதபி ஷரிப்து யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரை நான் குடிச்சிட்டேன். சொல்ல சிரிச்சிட்டாங்க, ஆச்சரியமாகவும் பார்த்தாங்க. ஒரு 7 வயசு பையனுக்கு உள்ள இதை கடைசியில் ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை, ஃபகால லன் தமஸ்ஸகன் நார், உன்னை நரக நெருப்பு தீண்டாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய கைப்பட்டாலோ அவங்களுடைய இது என்ன சம்பந்தப்பட்டாலும் அவங்கள நரக நெருப்பு தீண்டவே தீண்டாது. நீங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய கையில் பிசைஞ்சு மாவு கொடுத்தாங்கன்னா நீங்கள் அதை ரொட்டிக்காக தவாவில் வச்சா அது கடைசி வரைக்கும் அது ரொட்டி வேகாது, ரொட்டி ஆகவே ஆகாது, மாவாக தான் இருக்கும். நாம் யார் பிணைஞ்சு கொடுத்தாலும் ரொட்டி தீயினால் கரிக்கப்பட வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய கைப்பட்டது தீயை கரிக்க முடியாது, அது மாவாக தான் இருக்கும், என்ன தந்தூரியில் வச்சு இது பண்ணாலும். அன்பானவர்களை, நான் சொல்ல வருவது, ஒரு அப்துல்லாஹ் இப்னு ஜுபைரை எப்படி உருவாக்க வேண்டும் என்பதை அந்த ஜுபைர் அஸ்மா தம்பதியினர் பிளான் பண்ணுறாங்க.
எப்படி செய்யணும், எவ்வாறு உருவாக்க வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள், அவ்வாறு உருவாக்குகிறார்கள். முடியாதா? நிச்சயமாக முடியும். என் பையன் ஆலிமாகணும், முடியும். அதுக்கு தோதுவா இல்மின் ஆர்வத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். கற்றலின் தாகம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆயிரம் தானா? வளர்க்கிறப்பவே வேற ஏதாவது சொல்லி வளர்த்தா நல்ல கடை வச்சு மகாராஜா மாதிரி வாழுவான் அப்படின்னா அவன் கடையை தேடி தான் போவான். நான் தவறுன்னு சொல்லலை. சிறந்த படிப்பு கொடுக்க வேண்டும், சிறந்த கல்வி வேண்டும், நிறைய வேலைகள் அது நம்ம தான் உருவாக்கணும். நம்மளால செய்ய முடியும். பார்க்குற பசங்கள்லேயே தெரியும் அவன் நல்லா படிக்கிறான், அவன் நல்லா ஓதுறாங்கிறதெல்லாம் ஒரு 7-8 வயசில் தெரிஞ்சிடும். பெற்றோர்களுக்காக அப்படி தெரிய வருகிற போது தயவு செய்து ஐடென்டிஃபை பண்ணி அவனை தூக்குங்க. முதல்ல ஆப்சால கொண்டு போய் போடுங்க. குரான் மனப்பாடத்தில் அவனை நல்லா படிக்கிறான், அவனுக்கு வேற அதில் தான் அவனை க்ளீனாக கொண்டு போங்க. 10th +2 அது இது கோர்ஸ் IAS வரைக்கும் அவன் திறமையானவன் என்று தெரிந்தால் கொண்டு போகணும். அது நம்ம செய்யணும். நன்றாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்திய சூழலில் அதிகாரத்தை நோக்கிய படிப்பும் கல்வியும் இந்த சமுதாயம் முன்னெடுக்கலைன்னா இந்தியாவில் மிக மோசமாக இருக்கும். வருங்காலம் மிக மோசமாக இருக்கும். ஏதோ பயான் பண்றப்ப பேசிட்டு போறதா நினைக்க வேண்டாம். இந்திய முஸ்லிம்களின் எதிர்காலம் என்பது உங்களுடைய வீட்டில் வளருகிற பிள்ளைகளுக்கு நீங்கள் தருகிற உயர்கல்வி, அதிகாரங்களை நோக்கி அவர்களை நகர்த்துகிற அந்த பாங்கு அதில் தான் இருக்கணும். ஓரளவு இப்போ எல்லாம் படிக்கிறாங்க, அல்ஹம்துலில்லாஹ். படிக்கணும், கொண்டு வரணும். இது சமுதாயத்துக்காக. நான் ஆபிஸாக்கிறதை பேசுவது போலவே, ஆலிமாக்குவதை பேசுவது போலவே சொல்லுகிறேன். IASகள் IPSகளாகவும் நாம தான் உட்காரணும், வக்கீலாக ஜட்ஜுகளாகவும் போகணும். ஒரு செய்தி சொல்றது பொருத்தமாக இருக்கும். 1992 அந்த நேரமோ 97 பாபர் மஸ்ஜிது ஒட்டி குண்டு வெடிப்புகள் இதெல்லாம் நடந்த நேரத்தில் கோயம்புத்தூரில் 19 முஸ்லீம்கள் கொல்லப்பட்டாங்க இல்லையா? 19 பேர் கொல்லப்பட்டாங்கல்ல, முஸ்லீம்கள் படுகொலை செய்யப்பட்ட 19 முஸ்லீம்களும் கோயம்புத்தூரில் அந்த வெளியில் அந்த ஏரியா சுண்ணாம்பு காலவாய். சுண்ணாம்பு காலவாயின்னு அந்த ஊருக்கு பேர். ஆத்துப்பாலத்துக்கு அடுத்தது சுண்ணாம்பு காலவாய் பகுதி தான். 19 பேர், 19 பேருடைய ஜனாசாவும் வைக்கப்பட்டிருக்கு. ஆட்சி, கலைஞருடைய ஆட்சி, CM ஸ்பாட்டுக்கு வந்திருக்கார். பயங்கரமான கலவரத்தினுடைய கொதிப்பு நிலையில் கோயம்புத்தூர் அகுது மஜித் நாங்கள்லாம் அங்கே இருந்தோம். அப்போது அந்த டைமில் 19 ஜனாசா. கடைசியில் ரொம்ப பரிதாபமாக இருந்தது. எல்லாம் ஒரே நேரத்தில் ஒவ்வொன்றா வந்துட்டு போனால் தெரியாது. 19 ஒன்றா வச்சுருந்து 19 குடும்பமாக அழுதுச்சுன்னா, அப்போது மாவட்ட கலெக்டர் முருகானந்தம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர், இப்போது சீஃப் செக்ரட்டரி தானே, இன்றைக்கி தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய சீஃப் செக்ரட்டரிங்க யார், முருகானந்தம்ங்கிறவர். அவர் அப்போ மாவட்ட கலெக்டர், கோயம்புத்தூர் மாவட்ட கலெக்டர் வந்துட்டார். CM உடைய உத்தரவின் பேரில், கலைஞர் உத்தரவின் பேரில். தயவுசெய்து அரசியல்னு நினைக்க வேணாம். நான் சந்ததிகளை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்துவது குறித்து பெற்றோர்களுக்கு ஒரு சிந்திக்கும் செய்தி என்பதால் இதை சொல்லுகிறேன். எல்லா குடும்பத்திலும் ஒவ்வொருத்தருக்கு அரசு வேலை வாய்ப்பு தர சொல்லி முதல்வர் உத்தரவிட்டிருக்கிறார். தொடர்ந்து இதை ஆவணம் செய்வோம் அப்படின்னு சொல்லி முருகானந்தம் பத்திரிகையாளர்கள்ட்ட செய்தியில் சொல்றார். ஜனாசா இருக்கவே நடக்குது. இதெல்லாம் 19 முஸ்லீம் குடும்பத்திலையும் ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒருத்தருக்கு அரசு வேலை அறிவிக்கப்பட்டாச்சு. ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? அடுத்த ஒரு வாரத்தில் நம்ப முடியாது. 19 குடும்பத்திலும் அரசாங்க வேலையை பெறுவதற்குள்ள பேசிக் குவாலிஃபிகேஷன் என்று சொல்லப்படுகிற அடிப்படை தகுதி 10ஆம் வகுப்பு படித்து முடித்தவங்க யாருமே இல்லை. 19 வீட்லைங்க, 19 வீட்லையும் ஒரு SSLC இல்லை. 90ஸ்களில் தமிழ்நாட்டினுடைய நிலைமை இதுதான். அறவே படிப்பில்லை. ஒரு பக்கம் என்னன்னா இடஒதுக்கீடு வேண்டும், இடஒதுக்கீடு கொடுத்தா நீ படிக்க வச்சிருக்கியா? இடஒதுக்கீடு வரட்டும், அது 5% வரட்டும், 10% வரட்டும், எத்தனை சதவீதமாக வரட்டும், வந்தால் படித்தவர்கள் நம்மிடத்தில் அந்த வேலையை பெறுவதற்குள்ளவர்கள் இருக்கிறார்களா? நான் சொல்ல வர்றது 90களில் இருந்த நிலைமை இப்போ இல்லை. நல்ல கிருபையில் இப்போ எல்லாரும் முதல்நிலை பட்டதாரிகளும் ஒவ்வொரு ஃபேமிலியிலையும் படிக்கிறவங்களும் வந்திருக்காங்க. நான் பெற்றோர்களை சொல்ல வருவது,
அவன் ஹாஃபிஸாவாகிற அளவுக்கு உள்ள டேலண்டோட திறமையாக ஓதுகிறான். தயவு செய்து அவனை அப்படியே அனுப்புங்க. அவன் ஹாஃபிஸ் ஆகட்டும், அவன் ஆலிமாகட்டும், அவன் இந்த சமுதாயத்தினுடைய மெஹராபுகளை, மெம்பர்களை, சமுதாயத்தினுடைய ஷரியத்து மேடைகளை அலங்கரிக்கட்டும், ஆன்மீக ரீதியாக அவன் பயணப்படட்டும். இல்லை எல்லா துறைகளிலும் விற்பனராக இருக்கிறான், நல்லா படிக்கிறான், அவனுக்கு நல்லா வருது, அவன் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறான், தூக்குங்க, மேற்கொண்டு மேற்கொண்டு அவனை உந்துதல் செய்யுங்கள். இது தயவு செய்து படித்து என்ன துனியா தானே நினைக்கக்கூடாது. முஸ்லிம் சமுதாயத்திற்கு இனிவரும் காலங்களில் உங்களால் எந்த சேவை செய்ய வேண்டும் என்றாலும் நீங்கள் அதிகார மையத்தில் இருந்தாக வேண்டும். நான் போகிற போக்கில் இது அரசியலை போன்று வந்துவிட்டது. அன்பானவர்களை, மீண்டும் சொல்லுகிறேன், மார்க்க ரீதியாக ஒரு சந்ததியை வளர்த்தெடுக்கிற பொறுப்பில் பெற்றோர்களுக்கு பெரிய பங்கு உண்டு. அவர்கள் நினைத்தால் இதை மிக அருமையாக செய்ய முடியும். ரொம்ப கோழையாகவும் ஒன்றுமே இல்லாமையும் அவனை எப்படி வேணாலும் கொண்டு வர்றதுக்கு பெற்றோர்களிடத்திலே சொல்ல போனால் அல்லாஹுவே அவர்களிடத்தில் தான் அந்த திறமையே வைத்திருக்கிறார், திறமையே வச்சிருக்கான். ஒரே ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்கிறேன். அன்பானவர்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சின்ன பசங்களை எல்லாம் கண்டெடுத்தாங்க. அவர் ரொம்ப இந்த விஷயத்தில் ஆர்வமாக இருக்கார். தூக்கம் அந்த பையனை கொண்டு வந்து உட்கார வச்சு 11 வயசில் ஆரம்பிச்சது குரான் அது இதுன்னு ஞானம் கொடுத்து இந்த உலகமே வியந்து போட்டிருக்கிற இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்ட்ட வரும்போது 9 வயசுங்க. பெரிய பெரிய சஹாபி அபூபக்கர் ரலியல்லாஹு உமர் ரலியல்லாஹு எல்லாம் எந்த அளவுக்கு ஆச்சு தெரியுமா? பிற்காலத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு மார்க்கத்தினுடைய சந்தேகத்தை இந்த சிறு பையன் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டிருக்காங்க. இப்போ உம்ராவுக்கு போகிறவங்கெல்லாம் தாயிஃபுக்கு போகிறீங்கல்ல, தாயிஃபில் அவங்க அடங்கியிருக்கிறது அங்கே தான், அவங்களுடைய மதரசாவும் அதுதான். எவ்வளோ பெரிய ஞானியாக வந்தாங்க தெரியுமா? சஃபரில் போயிட்டு இருக்கிறப்போ இதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். இந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சி இருக்குது, அதில் இது ஒரு நிகழ்ச்சி. சஃபரில் போயிட்டு இருக்கிறப்போ பசி எடுத்துச்சு. ஒரு ஆட்டுக்காரன்ட்ட பால் கேட்டாங்க. இடையன் மேய்த்து கொண்டிருந்தான். அபூபக்கர்லாம் தான் போய் கேட்டாங்க, ஆடு கூடு பால் கறந்து குடிச்சுக்கிறோம் அப்படின்னு. அவர் சொன்னார், இதெல்லாம் மலட்டு ஆடு, இதில் எல்லாம் பாலெல்லாம் கறக்க முடியாது. அபூபக்கர்லான்னு சொன்னாங்க, கறக்கிற வேலையை நாங்கள் பார்த்துக்கிறோம், அது எப்படி கறக்கிறதுன்னு எங்களுக்கு தெரியும், ஆடு மட்டும் உன்னால் கொடுக்க முடியுமான்னு. பையன் புரிஞ்சுக்கிட்டாரு என்னமோ நடக்குதுன்னு. ஆர்வம் அந்த பையனுக்கு. ஆட்டையும் கொடுத்துட்டு பக்கத்திலே நின்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னமோ ஓதுனாங்க, பிஸ்மில்லான்னாங்க. வெறும் வயிற்றுல ரசூலுல்லாஹ் இப்படி பிஸ்மில்லான்னு ஒன்று மடு வெளியே வருது. அதாவது பால் கறக்கிற இடம் இல்லாமல் இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிஸ்மில்லான்னு இது பண்ண உடனே, துவா செஞ்ச உடனே அங்கிருந்து மடு வந்து விட்டது. கறக்கிறதுக்கு ஸ்ப்ரிங் மாதிரி வருது. பாத்திரம் வாங்கி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கறந்து குடிச்சு முடிச்சுட்டு அபூபக்கர்லான்னு குடிச்சு இப்னு மஸ்ஊத் அந்த இவங்களுக்கு கூட இருந்தவங்களுக்கு கொடுத்து சின்ன பையனை கூப்பிட்டு கேட்குறாங்க, உனக்கு என்ன வேணும்? நம்ம கேட்போம்ல, ஏதாவது வேலை செஞ்சானா என்ன காசு வேணுமா, சாக்லேட் வேணுமா, அல்லது இந்த பாலே கொஞ்சம் கொடுக்கலாமா, பசங்க தோது உனக்கு என்ன வேணும்னாங்க. எவ்வளோ விவரம் எடுத்துருக்கணும் அந்த பையன். அந்த இடையன் கேட்டார், அல்லிம்னி கலிமத்தன் குல்தஹா இந்தல் ஹலப். ஒன்று வேணாம், இந்த பால் கறக்கும்போது என்னமோ ஓதுனீங்கல்ல, அது என்னன்னு சொல்லி கொடுங்க. அந்த பையன் ஹோல்சேலாக வாங்குறதுன்னு முடிவு பண்ணிட்டான். ஏங்க கொஞ்சம் பால் கேட்டால் ஒரு டம்ளர் பாலை கொடுத்துட்டு போயிடுவாங்க, இல்லைன்னா பாக்கெட்டில் கையை விட்டு சாக்லேட் கொடுக்குற மாதிரி பேரிச்சம்பழம் கொடுத்துட்டு போயிடுவாங்க. அந்த பையன் விவரம் என்ன தெரியுமா? அவன் ஆட்டு மந்தையில் ஆடு மேய்க்கிற இடையன். துவா மட்டும் வாங்கிட்டா பண்ணைக்கு தேவையான அளவுக்கு நம்ம கறந்துடலாம், பால் பண்ணைக்கு தேவையான அளவு. கேட்டார் அப்படியே, அல்லிம் நீ களிமத்தன் கொடு, நீங்கள் பால் கறக்கும் போது என்னமோ ஓதுனீங்கல்ல, அதை சொல்லி கொடுங்கன்னார். சொல்ல சிரிச்சிட்டாங்க. இன்னக்க குலாமுன் முஹல்லம். ஏய், நீ என்ன ஒரு பயிற்றுவிக்கப்பட்ட ஸ்டூடெண்ட் மாதிரி, மாணவர் மாதிரி இருக்கிறிய. குலாமுன் முஅல்லமுன் அப்படின்னா ட்ரைனடு ஸ்டூடெண்ட். நீ என்ன ஏற்கனவே படித்து கொடுக்கப்பட்ட சிறுவனை போலல்லவா இருக்கிறாய். எல்லாரும் வேறு மாதிரி கேட்டால் நீ வித்தியாசமாக இதை கேட்குற. நீ ஆடு மேய்க்கவன் அல்ல, வேண்டியவன் அல்ல, நீ எங்கூட வா. தோளில் கை போட்டு 8 வயசாக இருக்கிற போது கூட்டி வந்தார்கள். இன்றைக்கும் நாம் அடிக்கடி வாசிக்கிற அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அந்த சஹாபி 8 வயசில், அதாவது
தனித்திறமையை அடையாளம் கண்டு அதை ஐடென்டிஃபை பண்ணி அந்த பையனை தூக்கணும். வா, நீ இதுக்கு தான் லாய்க்கு. எந்த அளவுக்கு ஆட்சி தெரியுமா? ஃபகீஹுல் உம்மா, இந்த உம்மத்தின் சட்ட மேதை அப்படிங்கிற பேர் அவருக்கு உண்டு. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் உலகத்துக்கே சொல்றாங்க நாயகம். சஹாபாக்கள் லட்சம் சஹாபாக்களை பார்த்து சொல்றாங்க, குர்ஆன் படிக்க வேண்டும் என்றால் இப்னு மஸ்ஊதிடம் படியுங்கள். அந்த இப்னு மஸ்ஊத் யாரு தெரியுமா? ஆடு மேய்க்கிறதுக்கு கொடுத்துட்டு அந்த துவாவை சொல்லி கொடுங்கன்னு கேட்டவர். நம்முடைய குடும்பங்களிலே இருக்கிற பிள்ளைகளில் ஆபீஸுகள் இருக்கிறாங்க, அங்கதான் ஐஏஎஸ் இருக்காங்க, அங்கதான் ஐபிஎஸ் இருக்காங்க, அங்கதான் ஆலிம்கள், ஃபாசில்கள், காரிகள், முஃப்திகள் எல்லாம் அங்கதான் இருக்காங்க. இன்னொன்னு தெரியுமா? நல்ல முறையில் சந்ததியாக வளர்க்க வேண்டும். காரணம், நம்ம பள்ளிவாசல்களுக்கான நாளையும் முத்தவள்ளிகளும் அங்கே தான் இருக்காங்க. நம்ம பசங்கள்ட்ட தான் செக்ரட்டரி, பொருளாளர் எல்லாமே அங்கே தான் இருக்கான். அவனை சரியாக கொண்டு வரலன்னா நாளைய பள்ளிவாசல் உட்பட எல்லாமே வீணாக போயிடும். சிறந்த முறையில் சந்ததிகளை உருவாக்க வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வோம். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சிறந்த சந்ததிகளை நமக்கு தருவானாக. அந்த சந்ததிகளுக்கு நல்ல ஒழுக்கத்தையும் மார்க்க ஞானத்தையும் இறைவனுடன் இறுதி வரை விடாத தொடர்பையும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. இந்த உம்மத்தில் இருக்கிற முஸ்லிம் சமுதாயத்தினுடைய அடுத்த தலைமுறையை அல்லாஹ் இந்த நாட்டில் அதிகார மையங்களில் கொண்டு போய் அல்லாஹ் அமர வைப்பானாக. ஆமீன். ஜஸாக்குமுல்லாஹ் வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். மிக சிறப்பான முறையிலே கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திற்கு மேலாக அழகிய கருத்துக்களை வழங்கிய கண்ணியத்துக்குரிய ஹதரத் அவர்களுக்கு நிர்வாகத்தின் சார்பாக, நம் எல்லோரின் சார்பாக ஜஸாக்கல்லாஹு கைரன் ஃபித்தாரைன் என்று சொல்லுவதோடு அல்லாஹ் ஹதரத் அவர்களுக்கு எல்லா விதமான வளன்களையும் நலன்களையும் அல்லாஹ் தருவானாக, உடல் ஆரோக்கியத்தை தருவானாக, எல்லா விதமான சோதனைகளிலிருந்து அவர்களுக்கு எல்லா விதமான பாதுகாப்பையும் அல்லாஹ் வழங்குவானாக. மென்மேலும் அவர்கள் அதிகமாக ஹிதமத் செய்கிற தௌஃபீக்கை அல்லாஹ் தருவானாக. அடுத்தபடியாக அட்டோனி பள்ளியினுடைய பொருளாளர் கண்ணியத்திற்குரிய பாசத்திற்குரிய நண்பர் ஹாஜி பி ஜமால் அவர்கள் நன்றியுரை வாசிப்பார்.